இயேசுவை சிலுவையில அறைகளுக்கு யூஸ் பண்ணின மரத்து பேர் கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்தை பலிபீடத்துல சாலமோன் 1000 மாடுகள் ஆடுகள் எல்லாம் பலி செலுத்தினான். அப்ப பலி செலுத்தும் போது அந்த பலிக்கு அடியில கேதுரு மரத்தை தான் வைத்து அதுக்கு மேலதான் ஆடு மாடுகள் எல்லாம் அடுக்கி வச்சு பலி செலுத்துவாங்க. அப்ப அங்க தீ பந்தம் எரிச்சு அந்த அதுகளெல்லாம் பலி செலுத்தும் போது அதை பத்தி எரிவாங்க. பத்தி எரியும் போது அந்த மீட்டினுடைய அந்த ஸ்மெல் பயங்கர சுத்து வட்டாரத்தையே நார வைக்குமாம். அப்படிப்பட்ட அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல் வராம இருப்பதற்காக கேதுரு மரம் என்ன செய்யுமாமா, இந்த நாற்றமுள்ள அந்த நாற்றத்தை அது உறிந்து கொள்ளும். இந்த சென்ட் ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா, பர்ஃபியூம் ஸ்மெல், அது கொடுத்துரும் அதை தீ எரிக்கும் போது. அப்போ ஏன் இந்த மரத்தை சிலுவைக்கு பயன்படுத்தினார்கள் என்றால், உங்க நாற்றத்தையும் ஏன் நாற்றத்தையும் கல்வாரி சிலுவையாக இயேசு கிறிஸ்து இந்த நாற்றம் உங்களுக்கு வரக்கூடாது என்று இந்த கேதுரு மரத்தில் அவர் தொங்கினார். இந்த நாற்றம் கேதுரு மரம் உங்களுக்கு பர்ஃபியூம் ஆகி கொடுத்தது. ஹல்லேலூயா. நாற்றத்தை ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே உங்களை விட்டு அகற்றி போட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் சாலமோன் எல்லாம் பலி செலுத்தும் போது எத்தனை, 1 ஆடு 2 ஆடு இல்ல, 1000கணக்கான மிருகங்களை பலி செலுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த உட்டனுடைய பவர் பாருங்க, அந்த நாற்றங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த உட்டு தீ எரியும் போது அதுல இருந்து பர்ஃபியூம் ஸ்மெல் வருமாமா. அந்த தேசத்துக்கு அணிக்கக்கூடிய அளவுல நல்ல வாசனையை கொடுக்கக்கூடிய அந்த மரம், அதுதான் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த கல்வாரி சிலுவையினுடைய பலகை, அதுதான் கேதுரு மரம். ஹல்லேலூயா. அப்போ கேதுரு மரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த கேதுரு மரம் தான் பாருங்க, சாலமோன் டெம்பிள்ல எல்லா காரியங்களையும் அந்த சீடர் ட்ரீ அந்த மரத்துல தான் எல்லா காரியங்களையும் செய்தாங்க. ஏன்னா அது வாசனையாயிருக்கும் என்று சொல்லி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இப்படி மெடிடேட் பண்ணுங்க, எல்லா காரியங்களையும் செய்து ஒரு நாற்றம் அடுத்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில பல கோணங்கள்ல ஏதோ தவறு, உங்களையே அறியாம நிறைய தவறுகள் செய்து உங்க வாழ்க்கையில எந்த மனமும் வீசாம நாற்றம் எடுக்கக்கூடிய நிலைமையில தாறுமாறா வாழ்ந்து, நண்பர்களுடைய பேச்சை கேட்டு இல்ல உறவினர்களுடைய தப்பான ஆலோசனையை கேட்டு ரொம்ப சேடாகக்கூடிய, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவராக இயேசுனுடைய சிலுவை அண்டைக்கு வாங்க, சிலுவையினுடைய அடியில வாங்க. கல்வாரி சிலுவையில